2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கா ஜெயிக்கா? தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கா எதனால? எல்லாரும் அந்த எங்களுக்கு பொறுத்தவரை அப்போ வந்து நடிகர் யாருன்னா ரொம்ப லைக் பண்ணுறது விஜய் தான். அதனால தான் விஜய்க்கு ஓகே. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது பற்றி உங்க கருத்து? அது தப்பு தான். நம்ம வாங்குறதும் தப்பு, நம்ம போடுறதும் தப்பு தான். அதனால நார்மலாக விஜய்க்கு தான் ஓட்டு எங்களுக்கு. எங்களதுல பசங்கன்னு பார்த்தாவே எங்களது 3 பேர் தான், அவங்க ஓட்டு தான் வரும். 26 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கா விஜய் வந்திருக்கு. எதனால பிடிக்கும்? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத வாங்குறத பத்தி உங்க கருத்து என்ன? உங்க கருத்து சொல்லுங்க. பணம் கொடுக்குறாங்க ஐடியா இல்ல. சரி, நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கா விஜய் வந்திருக்காங்க. உங்க ஆதரவு யாருக்கு? நம்ம எப்பவுமே நான் ரட்டையால் தானே. எதனால? எப்பவுமே அவங்க சின்ன சின்ன அதே மாதிரி தானே. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பத்தி நீங்க என்ன, உங்க கருத்து என்ன? அது கொடுக்குறவங்க வாங்குறவங்களை பத்தி அது அவங்களுக்கு பணம். ஆமா, சரி. ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கா விஜய் வந்திருக்காங்க. உங்க ஆதரவு யாருக்கு? புரியல. 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, புதுசா தாவேக்கா விஜய் வந்திருக்காங்க. உங்க ஆதரவு யாருக்கு? எப்பவுமே ஏடிஎம்கே தான். எதனால? எதனாலன்னா கொஞ்சம் நல்லாச்சியாக தெரியுது, குழப்பம் இல்லை, நம்மளுக்கு சேஃப்டியாகவும் இருக்குது, நல்லாச்சியாக தெரியுது எனக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னா கொடுக்குறவங்கள பொறுத்தது, வாங்குறவங்கள பொறுத்தது. கொடுக்காம இருக்கிறதுல, வாங்குறோம் வாங்காமல் இருக்கிறதில்ல. கண்டிப்பாக ஆமாம் இல்லைங்களா? அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருப்போம், வாங்குறோம் வாங்கிட்டு தான் இருப்போம். அன்னைக்கு பார்க்குறாங்க, நாளைக்கு பசங்களை ஃபியூச்சரு, நம்ம ஃபியூச்சர் இதெல்லாம் யாருமே பார்க்குறது. அன்னைக்கு பொழுது போனால் பார்க்குறாங்க, அவ்வளோதான். எந்த மீடியா உங்களுக்கு? யூடியூப்ல இவங்க ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்கல்ல? திமுக வேஸ்ட்டு தான் சொல்ல போனால். விஜய் தான் பார்க்கலாம், புதுசாக பண்ணி பார்க்கலாம். எதனால விஜய்? எதனாலன்னா ஏதோ புதுசாக வருது, அது எதனா வந்துச்சுன்னா அதே எதனா மாற்றம் பண்ணாருன்னா ரொம்ப நல்லது. வேற ஒன்றும் இல்லை. அதிமுக கூட பரவாயில்ல, ஆனால் திமுக ரொம்ப வேஸ்ட். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறத பற்றி உங்கள் கருத்து? அதெல்லாம் வேஸ்ட். என்ன இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் சம்பாதிக்க போகிறாங்க. ஆட்சிக்கு வந்தால் வேற ஒன்றும் வரும். 26 எலெக்ஷனில் உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசாக தாவேக்கா விஜய்? அதிமுக. எதனால அதிமுக? அதிமுக நம்ம ஃபேவரட். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறத பற்றி உங்கள் கருத்து என்ன? அவங்க கொடுக்கறது பற்றி எல்லாம் எனக்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இப்போ கொடுக்குறவங்க வாங்குறவங்கள பற்றி உங்கள் கருத்து? வாங்குறவங்க அவங்க சூழ்நிலைக்காக வாங்குறாங்க, நம்ம கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் தேர்ந்தெடுத்து. ரொம்ப நன்றி. ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, புதுசாக தாவேக்கா விஜய்? டிவி எதனால? டிவி அவன் வந்து அரசியல் நடக்கணும்னு தோணுது. இப்போ இருக்கிற ஆட்சி மாறணும்னு தோணுது. இப்போ இருக்கிறது அவங்களுக்கே தெரியும், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து புதுசாக மாறினா அவர் வரணும் நல்லாயிருக்கும். அவர் எடுக்கிற ரெசல்யூஷன்ஸ் பொறுத்து. இப்போ இருக்க அரசியல்வாதிங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து? ஆனால் அது என்ன பர்சனலுக்குன்னா அது எனக்கு வேண்டாம், தப்புன்னு தோணுது. என்னுடைய ஆதரவு எப்பவுமே ஏடிஎம்கே தான். எதனால ஏடிஎம்கே? என்னமோ ஒரு கொள்கை அந்த நேரத்தில் இருந்து இருக்குது, அதனால நம்ம கல்வி ஏடிஎம்கே தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறத பற்றி உங்கள் கருத்து என்ன? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து அது தேவையில்லாத இது. தேவையில்லை பணம் கொடுக்கறது, அதெல்லாம் இல்லாது. இந்த முறை வேணான்னு நினைக்கிறோம். நாம் எப்பயுமே அதிகமாக அந்த மாதிரி பணமெல்லாம் அதிகமாக வாங்க கிடையாது. நம்ம என்றைக்குமே வாங்கலை பணம் அதிகமாக. வாங்குறதுன்னு சொல்ல, இந்த கொடுக்குறவங்களையும் வாங்குறாங்கிறது அவங்கள பற்றி. கொடுக்குறீங்க வாங்குறவங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த முறை வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கணும், யார் இருந்தாலும் சரி. பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கினா அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்கும். சரி, உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், டிவி? உங்கள் ஆதரவு யாருக்கு? நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லது? டிஎம்கே வந்தால் நல்லா. எதனால? ஆட்சி அவங்களுக்கு டேரெக்டாக இருக்குது, அதனால் அவங்க வந்தால் நல்லா இருக்கும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு தான், அது ஒன்றும் யாரும் சொல்ல முடியாது. கொடுக்குறாங்க வாங்குறாங்க, அது ஒரு இது.
வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டு போகணும். அவ்வளோ. யாருக்கு திமுக அதிமுக புதுசாக தாவேக்கா விஜய் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து இபிஎஸ் தான், எடப்பாடி பழனிசாமி தான். இரட்டை கண்டிப்பாக அவரு நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாரோட நல்லா பண்ணியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு நல்ல மனுஷன். கண்டிப்பாக நம்மளுக்கு இபிஎஸ் தான் ஆசைப்படுத்துகிறோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறத பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம அவருக்காக நம்ம பண்ணுவோம். நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கணும். கருத்து என்ன? அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ணக்கூடாதும், வாங்கவும் கூடாது. நாமளா நம்மளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். இபிஎஸ் தான் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. திமுக புதுசாக தாவேக்கா விஜய் வந்திருக்காங்க. உங்கள் ஆதரவு யாரு? எங்க ஆதரவுங்களா? விஜய்க்கு. எதனால இருக்கு? நல்லது பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை. மாற்றி தான் பார்ப்போம். நீ இந்த ஓட்டு காசு கொடுக்கறது வாங்குறத பற்றி அதை பற்றி எல்லாம் அதெல்லாம் எனக்கு காசு வாங்கணும் வாங்குறதெல்லாம் இல்லை. இவர் வந்தால் நல்லது பண்ணுவார். இல்லை கொடுக்குறாங்கல்ல, வாங்குறாங்க கொடுக்குறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன? அது நாங்கள் வாங்குறதும் இல்லை, எதுவுமே இல்லை. அதை பற்றி எனக்கு கருத்தும் எதுவும் இல்லை. சரி, ஓகே. திமுக அதிமுக விஜய் வந்து விஜய் எதனால? நான் தளபதி ரசிகர். ஓட்டு 26 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக அதிமுக புதுசாக தாவேக்கா விஜய் வந்திருக்கு. உங்கள் ஆதரவு இப்போ தேர்தல் வந்துச்சு. 26 இப்போ அடுத்த வருஷம் தேர்தல். அடுத்த வருஷம் மாசத்துல வரும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். எதனால விஜய்? விஜய் வந்து எதனாலன்னு பார்த்தோம்னா புதுசாக வரட்டுமே. இவ்வளோ நாளாக 2 பேர் அந்த 2 இதுதான் இருந்தது. நம்ம வந்து அதெல்லாம் சொல்ல வேணாம். புதுசாக வரும்போது ஒரு அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து பார்க்கலாமே. விஜயகாந்துக்கு நம்ம கொடுக்க முடியல, அதனால் விஜய் கொடுக்கலாம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா? வாங்குறது வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறது கெட்டது. நல்லதா கெட்டது? கெட்டது தான். ஆனால் அது கொடுக்கக்கூடாது. அவர் விஜய் சொல்கிறது கரெக்டு தான். சீமான் அண்ணாவும் சொல்கிறது அது நியாயமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி வாங்க போய் தான் கடைசியில் கொடுத்து எல்லாம் மட்டன் தட்டி அப்படியே வச்சிடுறாங்க. அப்படின்றபோது அப்படி வாங்காமல் ஓட்டு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் ஆகும். கொஞ்சம் எதனா நல்லது பண்ணலாம். கொஞ்சம் புதுசாக ஒரு மாற்றம் வரும்ல, அதனால. ஏடிஎம்கே விஜய் டிவிக்கு டிவிக்கு ப்ரோ. டிவிக்கு எதனால? நல்லா விஜய். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? கெட்டது ப்ரோ. கெட்டது. எதனால? அவங்க ஓட்டு காசு கொடுத்து வாங்குறாங்க. நம்மளா போட்டால் நம்ம எரிச்சு போடணும். அவங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கி இது பண்ணுறாங்க. அது வந்து அவங்க ஓட்டு வாங்குறாங்க, நம்மக்கிட்ட காசு கொடுத்து வாங்குறாங்க. மக்கள் அவங்க வந்து தராமல் மக்கள் யாருக்கு போகிறாங்கன்னா அவங்க ஜெயிக்க தான் வந்து உண்மை. இவங்ககிட்ட காசு இருக்குது தராங்க, ஒரு காசு வந்து தரமாட்டாங்க. இப்போ 1000 ரூபாய் தரான், நான் ஓட்டு போகிறோன்னு போவாங்க. இவன் 500 ரூபாய் தான் ஓட்டு போடுறேன்னுவாங்க. அதனால் காசு தரக்கூடாதுன்னு. டாடி ஏடிஎம்கேல தான் இருக்காரு. அவங்க ஃபேமிலி சைடு அவங்க இது. எனக்கு பாலிடிக்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்கள் ஃபேமிலி வந்து ஏடிஎம்கே தான். இப்போ உங்கள் சப்போர்ட்? என் சப்போர்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். இன்னும் நான் எதுவும் சூஸ் பண்ண கிடையாது. மேபி எனக்கு அதில் ஐடியா இல்லை அவ்வளோ. ஓகே. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் வாங்குறது பற்றி நல்லதா கெட்டதா? அது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோன்னா கெட்டதுன்னு சொல்லுவோம், காசுக்காக ஓட்டு விற்கிறாங்கன்னு. ஆனால் கொஞ்சம் பேர் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நமக்கு ஓட்டுக்காச்சும் இவ்வளோ காசு கொடுக்குறாங்களே அப்படின்னு. அது அவங்களோட மைண்ட் செட்டு. நம்ம எதுவும் கரெக்டாக சொல்ல முடியாது. சரி, சொல்லுங்கள் சொல்லுங்கள். பப்ளிக் கிட்ட தான் கேட்டுட்டு டிஎம்கே. எதனால? நீங்கள் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கேக்கு தான். எதனால டிஎம்கே? நாங்கள் அப்போ வந்து டிஎம்கே லைக் பண்ணோம். நாங்கள் டிஎம்கே எங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துருக்கு, அதனால் நாங்கள் டிஎம்கே லைக். இதை ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? அது கெட்டது. கெட்டது. ஏன்? கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா லஞ்சம் ஒழிக்கணும். நீங்கள் ஆட்சி நல்லா இருக்கும், வந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்கல்ல? எந்த ஆட்சி வந்தாலும் எல்லாருமே ஊழல் தான் நடக்குது. நம்ம யாருக்கு கவர்மெண்ட் நோட்டாக்கோ போடலாம் ஆட்சி. இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்கறது வாங்குறது அது நல்லதா கெட்டதா? கெட்டது. காசு வாங்க. உங்கள் கருத்து? காசு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து? கருத்து எது ஊழலாத ஆட்சி வேணும், காசு வாங்காமல் போட்டு போடணும்.